வணக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ராய் நிறுவனம் வந்துட்டு ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்டிருந்துச்சு. அவங்க வெளியிட்டாங்களோ இல்லையோ அது சரியா தெரியல. ஆனால் இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வெளியிட்டாங்க. நல்லா வாழைப்பழமாக பேசுனாங்க. என்னன்னா, இந்த பட்டன் செட்டு வச்சுருக்கவங்க, நெட்டு தேவையில்லாதவங்க, அடிஷ்னல் சிம் யூஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு அற்புதமான செய்தி. இனிமேல் வந்து நீங்கள் நெட்டோடு ஈஸி பண்ண தேவையில்லை. இன்டர்நெட் இல்லாமல் பேசுவதற்கு மட்டும் ஈஸி செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு உத்தரவை ட்ராய் நிறுவனம் அறிவித்துள்ளது அப்படின்னாங்க. அப்படியே கேட்கறதுக்கே இன்பத்தேன்னு வந்து பாஞ்சுச்சு. ஏன்னா அடிஷ்னல் சிம் வச்சுருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுக்கும் சேர்த்து ஈஸி பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டில் வந்து பெரியவங்க வந்து ஜஸ்ட் ஃபோன் காலுக்கு மட்டும் மொபைல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து இன்டர்நெட்டோட ஈஸி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துச்சு. இவங்க வலுக்கட்டாயமாக வழிப்பறி மாதிரி ஒரு இன்டர்நெட்டோட பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு, எவ்வளோ நாளாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோமே, இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அறிவிப்பு வந்துச்சு. நல்லா வாழைப்பழமாக தான் பேசுனாங்க. ஆனால் இப்போ பார்த்தா வழக்கத்தை விட அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கே தவிர எந்த விதத்துலையும் கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு ஒரு பயனுள்ளதாக ஒரு ஈஸி பேக்கு கிடையவே கிடையாது. 200 ஈஸி பண்ணால் அதுவும் இன்டர்நெட்டோட 18 நாளைக்கு, 350 ஈஸி பண்ணால் 22 நாளைக்கு, அதுவும் இன்டர்நெட்டோட. அதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்கே தவிர பேசுறதுக்கு மட்டும் ஏதாவது ஈஸி இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. நீ இன்டர்நெட்டோட தான் ஈஸி பண்ணி ஆகணும், அதுக்கும் சேர்த்து நீ பே பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற கட்டாய வசூலில் தான் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் ஏற்படலை. இதை பற்றி யாரும் வந்து போராட போகிறதும் இல்லை, இதுக்கு விடிவுகாலமும் கிடையவே கிடையாது. வேற வழியே இல்லை. வெறும் நியூஸோடைய போயிடுச்சு. இந்த ட்ராய் நிறுவனம் அப்படிங்கிறது என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னன்னே தெரியல. இப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன். நமக்கே வந்து 2 சிம்மு வந்து வீட்டில் அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தேவையில்லாமல் நெட்டுக்கு சேர்த்து நம்ம பணம் கட்டிக்கிட்டு இருக்கோமே. இதே மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எத்தனை கோடி பேர் தேவையில்லாமல் இந்த நெட்டு பயன்பாடு இல்லாமல் அதுக்கும் சேர்த்து பணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பயன்பாட்டில் இல்லாத இன்டர்நெட் வந்து எத்தனை கோடி அவங்களுக்கு லாபம் வரும். ஆனால் கேட்டால் நட்டத்தில் ஓடுது அப்படின்வாங்க. இதெல்லாம் எப்படின்னு தெரியல. சரியான கணக்கு வழக்குகள் இல்லாமையே பொதுமக்கள் வந்து பல கோடி ரூபாய் இழந்துக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட்காரன் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேள்வி கேட்குற அரசியல்வாதியை கமிஷனை வாங்கிட்டு கம்முன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.